ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி 9/1/2025 ஜனவரி மாதம் இன்று வியாழக்கிழமை. இன்று கிருத்திகை. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகுகாலம் மதியம் 1:30 மாலை 3 மணி வரை. குளிகை காலை 1 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் இன்று காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:03 வரை தசமி, அதன் பிறகு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3:05 வரை பரணி, அதன் பிறகு கிருத்திகை. இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று மாலை 3:05 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:10 வரை தைத்துளம், அதற்கு பிறகு பிற்பகல் 12:03 வரை கரைசை, அதன் பிறகு இரவு 11:03 வரை வனிசை, அதன் பிறகு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று பிற்பகல் 2:43 வரை உயிரட்டவை, அதன் பிறகு முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 3:05 வரை அஸ்தம், அதன் பிறகு சித்திரை. அஸ்தம் சித்திரை இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தா முதல் ராசியாகிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த விளையாட்டுத்தனமான பேச்சுகளை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். விளையாட்டை தான் வினையான்னு சொல்லுவாங்க. விளையாட்டுத்தன பேச்சை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். குடும்ப உடன்பட்ட ஒரு புரிதலாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போது. உங்களுக்கு உங்கள் செயல்பாடில் இருந்து வந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைதினா இதுலேயும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க. அதேமாரி உங்களுடைய வாடிக்கையாளத்தை கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் பழகுவதற்கு கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க இல்லைங்க. உங்களுடைய தொழில் ரகசியங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதேபோல் உங்களுடைய முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அமைது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பேசுங்க, பழங்க. உங்களுடைய நண்பர்கள் வரையெல்லாம் சந்தோஷமாக இருப்பது உங்களுக்கு. மற்றபடி ஒரு மாறுபட்ட அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி ஒரு உற்சாகம் நிறைந்த நாள் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்கள் உத்தியோக பலனை கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. எந்த விஷயமாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக செய்வது நல்லது. அவசரமாக செஞ்சுட்டு தேவையில்லாத பிரச்சனை மாட்டேங்காது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய நெருக்கமான பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போது. உங்களுக்கு உடைய கடன் சம்பந்தமான சில விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு அரசு காரியத்தை கொஞ்சம் அலைச்சலாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உடைய பணிமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைது. கொஞ்சம் பார்த்துங்க. மாறுபட்ட சிந்தனை நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறேன். நீங்கள் உடைய கால்நடை சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மற்றபடி ஒரு வரவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் வியாபாரம் நல்லா உயரக்கூடிய முன்னேறக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உடன்பிறந்தவர் யார் என்ன கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த விவசாய பணிகள் லாபத்தை அதிகக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. உங்களுடைய உற்பத்தி பணி நல்ல மேன்மை அடையக்கூடிய நபராக இருக்கீங்க. நீங்கள் கற்பனை துறையில் கொஞ்சம் புதிய வாய்ப்புலாம் கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிலையம். கடகராசின்னு பார்த்தவங்க உங்களுக்கு ஒரு விவசாய பணியில் நல்ல ஒரு மேன்மை ஏற்பட போது. உங்களுக்கு ஒரு செயல்பாடில் ஒரு துரிதமாக எதையும் முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நாளாக இருக்க போது. உங்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் வேற்றுப்பாடுகள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு அன்பினை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு இந்த உத்தியோக பணியில் கொஞ்சம் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கிறதால அவங்களுக்கு ஒரு பணியிடத்தில் ஒரு திருப்தியாக ஏற்பட போது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாகவும் தொழில் ரீதியான பயணங்களை ஒரு நன்மை ஏற்படக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதே மாதிரி எதை தான் செஞ்சு முடிக்கணுங்களோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தை செயல்படுறதால எல்லா விஷயம் உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸாக முடிய போது உங்களுக்கு. மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். சிம்மராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிக போகுது. அதுவே உங்களுக்கு வியாபாரத்தை முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு
புதிய நம்முடைய அறிமுகம் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள். குடும்பம் நம்மகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு இந்த உயர் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கிறதால பணி செய்ய எடுத்த நீங்கள் ஒரு திருப்தியாக சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு. மற்றபடி கவலைகள் விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட ஊதா நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. எடுத்து கொஞ்சம் செஞ்சு போய் மாட்டிக்காதுங்க. யோசிச்சு நல்லது உங்களுக்கு. குடும்ப விஷயங்களை மற்றவங்களை ஷேர் பண்ண கொஞ்சம் தவிர்த்துடுங்க. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற போதோ இதை எடுத்து சொல்லும் போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கால்நடை விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருப்பெல்லாம் பார்த்துங்க. கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது சிறப்பு உங்களுக்கு. வாடகையிட்ட கொஞ்சம் நேரம் கனிமையாக பேசுறது கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. மற்றபடி உங்கள் பேச்சுக்களில் ஒரு நல்ல ஒரு மதிப்பெல்லாம் உருவாக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. நம்பிக்கை வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உடைய உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சில இடபாடுகள்லாம் குறைப்பதுங்க. அதனால் கடைசியாக இருந்தால் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு. வெளியில் நல்ல மகிழ்ச்சி ஏற்பட போது உங்களுக்கு. உயர் அதிகாரி உங்கள் சப்போர்ட் இருக்கிறதால உங்களுடைய பணி செய்யறது ஒரு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட போது உங்களுக்கு. அதே போல் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் சுப செலவுலாம் இருக்க போது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சுப செலவுகள் சுப விரயங்கள் இருக்க செய்யும். ஆனால் சந்தோஷமாக அந்த விஷயங்களை செய்ய போகிறீங்க. நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. நண்பர்களின் ஆதாயம் ஏற்பட போது உங்களுக்கு. புதிய வேலை நிமித்தமான முயற்சியெல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த எதிர்பார்த்த சில உதவிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது உங்களுக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உத்தியோகத்தில் நல்லா ஒரு முக்கியத்துவம் கிடைக்க போது உங்களுக்கு. நன்மைகள் நல்லா அனுசரிக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் அந்த பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. எதிர்பாராத சில வரவுகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த கால்நடை பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. எந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெரியவருடைய ஆலோசனை பெற்று செஞ்சால் நல்லா ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் உங்களால். கொஞ்சம் பெரிய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. நீங்கள் கடன் சார்ந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு புதிய முயற்சிக்கு ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த அனுபவமே உங்களுக்கு நல்லா ஒரு சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது உங்களுக்கு. உடைய எண்ணங்களுக்கு முயற்சிகளுக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நாளாகவும் இருக்க போகுது உங்களுக்கு. உயர்கல்வியில் கொஞ்சம் இது வரைக்கும் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. மனதவருடைய ஏக்கங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகும். இதுலேயும் கொஞ்சம் உணர்ச்சிபூர்வமாக கொஞ்சம் செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. மனதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான எண்ணங்கள்லாம் தோண்டி மறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மற்றபடி ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உடைய உத்தியோக பணியெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராத சில பொறுப்புகள்லாம் கொஞ்சம் கிடைக்க போகுது. அந்த பொறுப்புகள் மூலம் ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் நெருக்கமானவட்ட கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து பேசுவது பழகுவது கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்களின் போது நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய பொருட்களை கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வழக்கு விஷயங்கள் சாதக முடிய போது உங்களுக்கு பெரியவுடைய ஆலோசனையின் மூலம் மனதுக்கு இருந்து வந்த ஒரு குழப்பங்களாக நீங்கள் ஒரு தெளிவு பெறக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. மற்றபடி ஒரு அனுபவம் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசன் பார்த்தா உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தை இதுவரைக்கும் இருந்து வந்தால் மந்தத்தன்மை குறைஞ்சி வியாபாரம் சிறப்பாக இருக்கும் போது உங்களுக்கு தடைப்பட்ட செயல்களை கொஞ்சம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. மற்றபடி இந்த வீடு மனை சார்ந்த சில சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் செயல்படுங்க. எதாவது வாங்க இருந்தால் ஆவணங்களை எல்லாம் ஒரு மணிக்கு ரொம்ப சரி பார்த்துட்டு அந்த மனை வாங்குவதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும்போது புதிய தொழில்நுட்ப சார்ந்த கருவிகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு. உடன்பிறந்தான் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு. மனதில் ஒரு புது தம்பிக்கையோடு எதையும் செய்கின்ற போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது. மற்றபடி ஒரு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் வேறுபட்ட கருத்து வேறுபாடாக படிப்படியாக மறைப்போது உங்களுக்கு. இருக்க நிலுவில் இருந்து வராமல் இந்த வரவுகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு.
உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு மாற்றமான நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறமையால் நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாகவும் நபராக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் சிறப்பாகுதுனால் வியாபாரத்தை அதிகப்படுத்துவதோ அதிக முடிவு செய்வதோ நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் சிறப்பு உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய தொல்லைகள்லாம் விலகக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.